சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் கொண்டாடும் ஒரு மிக முக்கியமான திருவிழா ஆருத்ரா தரிசனம் ஆகும். மார்கழி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று இது கொண்டாடப்படுகிறது. ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்புகள் பற்றி இந்த தொகுப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிவபெருமான் நடராஜராக தோன்றி பிரபஞ்ச இயக்கத்தை குறிக்கும் தனது ஆனந்த தாண்டவத்தை அடியார்களுக்கு காட்டிய நாள் இதுவாகும். சிதம்பரம், பொன்னம்பலம், திருவாரூர், திருநெல்வேலி, தாமிர சபை போன்ற முக்கிய சிவத்தலங்களில் இவ்விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே கருவறையை விட்டு வெளியே வருவார். அதில் ஒன்று இந்த ஆருத்ரா தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கையில் ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டிருக்கும் மரகத நடராஜர் சிலையின் சந்தனம் களையப்பட்டு அன்றைய தினம் மட்டும் அவர் முழு உருவமாக திருமேனி தரிசனம் தருவார். பல கோவில்களில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருக்கல்யாண வைபவமும் இந்நாளில் நடைபெறுகிறது. சேந்தனார் என்னும் அடியார் சிவபெருமானுக்கு அன்புடன் அளித்த களி இந்நாளின் முக்கிய பிரசாதமாகும். இதனுடன் 7 வகையான காய்கறிகள் சேர்த்து தாளகம் செய்யப்படுகிறது. பக்தர்கள் இந்நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி நடராஜருக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களைக் கண்டு தரிசித்து விரதத்தை நிறைவு செய்வர். சுமங்கலிப் பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் கன்னிப் பெண்கள் நல்ல கணவன் அமையவும் இந்நாளில் சிறப்பு நோன்பு நோற்பார்கள். ஆருத்ரா தரிசனம் என்பது இறைவன் எவ்வளவு எளிமையானவர், பக்தருக்காக எந்த அளவிற்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர் என்பதை உணர்த்தும் விரத நாளாக மார்கழி திருவாதிரை தினம் உள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்து சிவ பெருமானை வழிபட்டால் நமக்கும் அவரது அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி திருவாதிரை என்பது நடராஜர் வழிபாட்டிற்குரிய நாளாகும். இந்த நாளில் சிவனை மனதார நினைத்து வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.